என்ன பிரார்த்தனைகள் சொல்லப்பட வேண்டும் என்று கேட்பதால் இந்த கேள்வி மிகவும் பொருத்தமானது. அது பார்சி தாய்க்கும் பார்சி அல்லாத தந்தைக்கும் பிறந்த குழந்தையின் நிபந்தனையற்ற ஏற்பை குறிக்கிறது. இன்றைய நேர்மாறாக சொல்கிறார்கள் என வியக்கிறேன். திரு ஃபாலின் நாரிமன் புத்தகத்தின் முன்னுரையில் எழுதியுள்ளபடி, இன்றைய இந்தியாவில் இந்திய அரசியலமைப்பு அனைத்து மக்களுக்கும் தங்கள் கருத்துக்களை சுதந்திரமாக வெளிப்படுத்தவும் பேசவும் ஒரு முக்கியமான அடிப்படை உரிமை வழங்கப்பட்டுள்ளது. மேலும் தங்கள் மதத்தை கடைபிடிக்கவும் அவர்கள் எந்த இனத்தவராகவோ சாதியினராகவோ இருந்தாலும் சரி, மதம் சாதியை நீக்கியுள்ளது. இந்தியாவின் முக்கிய அரசியல் சட்ட வழக்கறிஞராக கலப்பு திருமணம் செய்த பார்சி பெண்கள் மற்றும் அவர்களின் குழந்தைகள் தொடர்பான சட்டத்தின் தற்போதைய நிலை குறித்து அவர் தனது தனிப்பட்ட கருத்தை வெளிப்படுத்தியுள்ளார். மேலும் அதை அமல்படுத்த உள்ள அரசியலமைப்பு தீர்வு பற்றியும் கூறியுள்ளார். நமது திருமணங்களில் 50% மேல் கலப்பு திருமணங்கள் என்பதால் வேறு மதத்தினரை மணக்கும் நமது பெண்களை நமது மத நம்பிக்கையின்படி குழந்தைகளை வளர்க்க வேண்டும்.